கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஓகே, பிடிச்சிருக்கா நடத்துகிறது? இன்றைக்கி நாம் வந்து 12th தேர்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் சாப்டர் ஆல்ரெடி செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், அதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி நம்ம தேர்டு சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 3.1. நான் ஆல்ரெடி இது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டேன். நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.1 பாருங்க கண்ணு. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 17x² + 43x - 73 = 0. இதோடைய இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? ரெண்டு ரூட் இருக்கா? ஒரு ரூட் ஆல்ஃபா, இன்னொரு ரூட்டு பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் நம்மளை உருவாக்க சொல்கிறாங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நாம் தான் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா +2 அண்டு பீட்டா +2. நல்லா பார்த்துக்குங்க. ஆல்ஃபா +2 ஒரு ரூட்டாகவும் பீட்டா +2 இன்னொரு ரூட்டாகவும் வச்சுக்கிட்டு இது ஈக்குவேஷனை கண்டுபிடி. இதுதான் நம்ம கணக்கு. இதனுடைய ரூட்டு ஆல்ஃபா பீட்டாவாக இருந்தால் ஆல்ஃபா +2 அண்டு பீட்டா +2 ரூட்டாக வச்சுக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அதை கண்டுபிடி. ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் 17x² + 43x - 73 = 0. அப்போ இது ஏ, இது பி, இது சி. இப்போ சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சம் ஆஃப் த ரூட்டுக்கு ஃபார்முலா என்ன? -b/a. அப்போ மைனஸ் போட்டோமா? பிங்கிற இடத்துல என்ன இருக்குது? 43. ஏங்கிற இடத்துல 17. அப்போ -43/17. அதே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டாவுடைய ஃபார்முலா +c/a. நல்லா பார்த்துக்கன்னு. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் ஃபார்முலா போடுவோம். அப்போ -b/a, அடுத்தது +c/a. அப்போ ப்ளஸ்ஸு சிங்கிற இடத்துல இருக்கிறது -73 / 17. ஓகேவா? இப்போ நவ் வி வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் whose roots are ஆல்ஃபா +2 அண்டு பீட்டா +2. நம்ம இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதனுடைய ரூட் வந்து என்னவா இருக்கணும்? ஆல்ஃபா +2 அண்டு பீட்டா. எகைன் நம்ம என்ன பண்ணணும்? அதே இதுக்கு சம் ஆஃப் த ரூட். அப்போ சம் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா +2 + பீட்டா +2. அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா + பீட்டா +2 2 கூட்டினீங்கன்னா 4. ஆல்ஃபா + பீட்டா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். -43 / 17 +4 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ -43 + 68 / 17. அப்போ இதிலிருந்து இதை கழிக்கும்போது பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு 28ல் 43 கழிச்சிங்கன்னா 68ல் 43 கழிச்சிங்கன்னா 25 / 17. அதே மாதிரி அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா +2 × பீட்டா +2 ரெண்டையும் பெருக்குங்க. இதை பெருக்கும்போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ்ஸு 2 ஆல்ஃபா ப்ளஸ்ஸு 2 பீட்டா +4. ஆல்ஃபாவை எடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க. அடுத்து 2 எடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க. ஆல்ஃபா போய் பீட்டாவை பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா போய் 2வை பெருக்குனா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 போய் பீட்டாவை பெருக்குனா 2 பீட்டா ப்ளஸ் 2 2s 4. இப்போ ஆல்ஃபா பீட்டா இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் 2வை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபா பீட்டா நமக்கு தெரியும். -73 / 17 +2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -43 / 17. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு பாருங்கள், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 17 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 68. அப்போ தேர்ஃபோர் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், -73 -2ஆல் பெருக்கிக்கிட்டிங்கன்னா -86 + 68. ஓகேவா? அப்போ பாருங்கள், மைனஸில் பாருங்கள் மொத்தமாக -159 ப்ளஸில் 68
பெரிய நம்பருடைய குறி மைனஸு, சப்ராக்ட் பண்ணால் 91. அப்போ -91/17. இப்போ நாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணால் நமக்கு ஃபார்முலா தெரியும். x² பாருங்கள், இது ப்ளஸ்ஸாக இருந்தால் இது மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு. ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வரும். அப்போ x² மைனஸ் SRனா சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. அப்போ x² மைனஸ் நாம் கண்டுபிடிச்ச சம் ஆஃப் த ரூட்டு 25/17 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு பாருங்கள் -91/17 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எழுதும்போது 17 கீழே இருந்தால் பாரு, இது நமக்கு இதில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதனால் 17 இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 17 பெருக்கு. அப்போ இது 17x² மைனஸ் இங்கே 17 கேன்சல் ஆகி 25x. இங்கே அதே மாதிரி 17 பெருக்கும்போது 17 கேன்சல் ஆகிரும், -91 ஈக்குவல் டு 0. புரியுதா கண்ணு? இது 2 ஸ்டெப்பு தான் சாமி. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போடணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா பீட்டா போட்டுக்கணும். ஓகேவா? அது முதல்